இன்னைக்கு ஆசை சீரியல் அடுத்த பிரமல பாத்தீங்கன்னா தினேஷ் எப்படி அது ரோஹிணிட்டு இருந்து 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கணுங்கிறதுக்காக கிறிஷ் ஸ்கூல் விட்டு வரும்போது ஆள் வச்சு கிடைக்கிறாங்க. அடுத்து தினேஷ் ரோஹிணிக்கு கால் பண்ணி நான் கேட்குற பணத்தை கொடுக்கலனா கிருஷ்ணனை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா நான் கிருஷ்ணன் விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி இது கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ண கண்டிப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜின் நம்பரை கொடுத்துறாங்க. தினேஷ் மனோஜுக்கு கால் பண்ணி கிருஷ்ணன் என்கிட்ட தான் இருக்கிறான், உங்களுக்கு கிருஷ் வேணும்னா 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாதான் நான் குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு மனோஜ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. முத்து இதை கேட்டுறாங்க. ஒரு பக்கம் விஜயாவோ இதுக்கு வம்பு அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா இப்ப தேவையில்லாம நம்ம கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாங்க, பேசாம போலீஸ்ல சொல்லிட்டு கவனிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்துவோ எப்படியாவது கிருஷ்ண காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போன் பண்ணி நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்குறோம், வர எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப தினேஷ் ஒரு இடத்த சொல்றாங்க. அந்த இடத்துக்கு மனோஜ் பணத்தை எடுத்து போற மாதிரி வெறும் பாக்ஸை எடுத்துட்டு போறாங்க. அங்க முத்து மறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப தினேஷ் கூட சண்டை போட்டு குழந்தையை காப்பாத்திறாங்க. முத்து தினேஷோட முகத்தை பாத்துறாங்க. இவன் எதுக்காக குழந்தைய கடத்தினான்னு சொல்லிட்டு முத்து பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த தினேஷ் யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் மீனா ரோஹிணி கிட்ட தினேஷ் எதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாங்க. அப்ப ரோஹிணி மீனா கிட்ட என்னை பத்தின எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும், அதை வச்சுதான் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான் மீனா அப்படின்னு சொல்றாங்க. நீ மறைக்கிற ஒரு பொய்னால எவ்வளவு பிரச்சனை வருது பாருன்னு சொல்லிட்டு மீனா ரோஹிணி கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. விஜயா கிருஷ் வீட்டுக்கு வந்ததுமே நான் அப்ப சொன்னேன், இவன் இந்த வீட்டுல தான் தேவையில்லாம பிரச்சனை வரணும்னு அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? ஆனா இதுக்கப்புறமும் என்னால இவன் இந்த வீட்டுல இருக்கிறத சம்மதிக்க முடியாது, இப்பவே அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி இவனை கொண்டு போய் இங்க விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. அண்ணாமலையும் முத்திக்கிட்ட எனக்கும் இதுதான் சரின்னு படுதுப்பா, தேவையில்லாம கிருஷ் இங்க இருந்தா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வருது, அது ஏன் தான் தெரியல, பேசாம கொஞ்ச நாள் அவங்க பாட்டி வீட்லயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிருஷ் அதெல்லாம் இங்க அனுப்ப வேணாமாமா, கிருஷ் இங்கேயே இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. முத்து தினேஷை பாத்துறாங்க. தினேஷை பிடிச்சி அடிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கும் கிருஷுக்கும் என்ன சம்மந்தம், நீ எதுக்காக எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தினேஷை மிரட்டுறாங்க. அடுத்து தினேஷ் ரோஹிணியை பத்தின எல்லா உண்மையுமே முத்து கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க. தினேஷ் முத்து கிட்ட ரோஹிணியை பத்தின எல்லா விஷயமே சொல்லிடுறாங்க. ரோஹிணியுடைய முதல் கணவனுடைய குழந்தை தான் கிருஷ், இந்த விஷயத்த மறைச்சுதான் உங்க வீட்டுல அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ரோஹிணியை பத்தின எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க.